ஸோ படம் ஃபுல்லாக நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட மனிதர் இன்னை வரைக்கும் அதே இதை மெயின்டைன் பண்ணுறாரு. நேர்மையான மனிதன், ரொம்ப சாஃப்டாக பேசக்கூடியவர், யாராக இருந்தாலும் ரொம்ப கடிஞ்சு பேச மாட்டார். நிறைய விஷயங்கள் அவருடைய அனுபவத்தில் நம்மளுக்கு சொல்லுவார். சொல்கிறது மட்டும் இல்லைங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கும். அவருக்கு கொஞ்சம் ஆரோஸ்கோப்லாம் வர தெரியும், அதனால் அவர் சொல்வாருன்னு நான் நினைக்கிறேன். பட் அப்படிப்பட்ட மனிதர் இன்றைக்கி நம்மிடம் இல்லை. அது மட்டும் இல்லை, என்னுடைய ஆசான் கேபி சார் போனதுக்கப்புறம் நாங்கள் கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் அப்படின்னு ஒன்று, ராஜேஷ் சார் தலைமையில் தான், அவர் தான் தலைவர். செயலாளர் கவிதாலயா பாபு, பொருளாளர் இல்லியாஸ். நாங்கள் இந்த கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி, அந்த ரசிகர் சங்கம் வருஷம் கேபி சாருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, அவர் மறைந்த நாளாக இருந்தாலும் சரி, ராஜேஷ் சார் அவ்வளவு பிளான் பண்ணி என்னென்ன பண்ணணும் அன்றைக்கி டேட்டில் அப்படின்னு சொல்லி இத்தனை ஆண்டு காலம் அது இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குது. வெளியில் யாருக்கிட்டையும் நாங்கள் காசு வாங்காமல் எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணி அதை நடத்துகிறோம். அது ராஜேஷ் சார் அவ்வளோ பிளான் பண்ணி சொல்லுவார். அது மட்டும் இல்லைங்க, இப்போ பால்வார்பேட்டையில் அந்த ரவுண்டானாக்கு இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் போக்குவரத்து தீவு அப்படிங்கிற பேரிடுறதுக்கு ராஜேஷ் சார் தலைமையில் இப்போ சிஎம் பார்த்து, அவர் சிஎம் பார்க்குறதுக்கு முன்னாடி கமல் சார், ரஜினி சார், சிரஞ்சீவி சார் எல்லார்கிட்டையும், கவிதாலயா பாபு, இல்லையாஸ் எல்லாருமா சேர்ந்து ராஜேஷ் சார் எல்லாம் போய் லெட்டரை வாங்கி இந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறோன்னு சொல்லி அதை சிஎம் வரைக்கும் ரீச் பண்ணி அது சிஎம் டக்குன்னு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அந்த இடத்துல அந்த பேரை வச்சு கொடுத்தாரு. அதுக்கு ராஜேஷ் சார் நிஜமாகவே அவருடைய உழைப்பு அவருடைய மேற்பார்வையில் இது நடந்தது பெரிய விஷயமா இருக்குது. இதுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது.